வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கருவேப்பிலை குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1.5 கப் அளவுக்கு வாஷ் பண்ணி நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு இளம் கருவேப்பிலையா எடுத்துக்கோங்க, குழம்பு நல்லா இருக்கும். இப்போ இந்த கறி லீவ்ஸை நம்ம நிதானமான தீயில வச்சு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். எண்ணெயிலேயே வறுக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும், குழம்போட டேஸ்ட். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. இந்த கறி லீவ்ஸ்ல உள்ள ஈரப்பதம்லாம் போய் இந்த எண்ணெயிலேயே நல்ல மொறுன்னு வறுபட்டுருக்கு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை அரைச்சாச்சு. அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் 15 போல பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. பூண்டோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இது கூட கறிவேப்பிலையும் 2 கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா மட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஓரளவு சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். சேர்த்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1 ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இதை 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கங்க. 2 நிமிஷம் ஆச்சு. 2 பெரிய தக்காளியை பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த தக்காளி விழுதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஆல்ரெடி நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை விழுத அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு புளியோட அளவு சரியா இருக்கும். இந்த குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தக்காளியோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்தீங்கன்னா புளியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதுல 3/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்கிறேன். இது மாதிரி சூடான தண்ணி சேர்த்துக்கங்க, குழம்பு நீர்த்து போகாம நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு திக்கா இருந்தாதான் சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு திக்காயி வரட்டும். இன்னுமே நல்லா திக்காயி வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. இந்த குழம்பு 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சு இன்னுமே வத்தி வரட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. குழம்பு பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு. மேலேயும் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
கடைசியில் இந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோம்னா இதில் சேர்த்துருக்கிற உப்பு புளி காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி குழம்போட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டான கறிவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். வெங்காய கார குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குழம்புல சேர்க்கறதுக்கான பொடியை வறுத்துக்கலாம். இந்த வெறுங்கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கருகிராமல் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற விட்டுறலாம். ஆறுனதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கப் தோல் உரிச்ச முழு வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக 1 கப் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷமா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இது கூட 5-6 பல் பூண்டை 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்த்தோம்னா குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இதையும் லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். நம்ம காய் எதுவும் சேர்க்கலை, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதனுடைய பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கணும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 1/4 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கோம், வெங்காயம் மட்டுமே சேர்த்துருக்கிறதுனால புளிக்கரைசல் வந்து இந்த அளவுக்கு போதும். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குழம்பு 3 நிமிஷமா நல்லா கொதிச்சு ஓரளவு வத்தி வந்திருக்கு. இதுல நம்ம வறுத்து அரைச்ச பவுடர்ல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி பொடியை அடுத்து குழம்பு வைக்கும்போது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த வறுத்து அரைச்ச பவுடரை வந்து குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கடைசியில் நம்ம பொடித்த வெல்லம் சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்லா உப்பு புளிப்பு காரத்தை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேஸ்டாக இருக்கும். மூடி வச்சிருங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நல்ல வாசனையாக நம்மளுடைய
வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய காரக்குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசி அதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்ப கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவையான காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இந்த பயிர் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சதுனால ஒரு விசில்லே நல்லா கரெக்டா வெந்திருக்கு. நீங்க இந்த மாதிரி குக்கர்ல வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம், அல்லது ஓபன் பாத்திரத்துல வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். இப்ப இந்த பயிரை தண்ணியோடய எடுத்து வெளியில வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி தட்டைப்பயிறு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது இதுல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, கருக விட்டுறக்கூடாது. அடுத்து இதுல அரை கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன், உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கணும், அது வரையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணியோ அல்லது மிக்சி ஜார்ல சேர்த்து 1-2 அரைச்சோவோ நம்ம வதக்கினோம்னா வெங்காயமும் வேகமா வதங்கிரும், நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்கா கிடைக்கும். இப்ப வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது மூடி போட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டோம்னா நல்லா வேகமா வதங்கி மசிஞ்சு வந்துடும். தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நீங்க வந்து உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் வந்து தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ணி தண்ணியில போட்ட 100 கிராம் கத்திரிக்காயை இதுல சேர்த்துக்கலாம். இது கூட 6 பீஸ் போல முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டைப்பயிரோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே சேர்த்து நம்ம குழம்பு பண்ணோம்னா குழம்பு வந்து நல்லா சுவையா இருக்கும். இப்ப இந்த காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்ல ஹை ஃபிளேம்லயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலால வதக்கி விட்டுக்கங்க. 3 நிமிஷமா நல்ல மசாலால வதக்கி விட்டாச்சு. அடுத்து வேக வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு 2 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய வந்து 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மூடி வச்சிடலாம். குழம்பு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். 4-5 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் சேர்த்த காய்களுமே நல்லா சாஃப்டா வந்து நம்மளுடைய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்தோம்னா குழம்பு வந்து இன்னுமே நல்லா வாசனையா இருக்கும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மூடி வச்சிடலாம். நான் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சு எதுவும் சேர்க்கல. தேங்காய் சேர்க்காமயே குழம்பு நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 கப் தேங்காய் துண்டுகளை நல்லா நைஸ் விழுதா அரைச்சு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கங்க. சுவையான காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு குழம்பு பண்ண போறோம். 200 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 10 நிமிஷமா ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை தண்ணி சேர்க்காம துருவன மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இந்த குழம்பை இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததுல 5-6 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் ஓரளவு மாறி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்ப தக்காளி நல்லா வதங்கி ஓரளவு மசிஞ்சிருக்கு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க, கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதங்கிட்டு இருக்கட்டும். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்புல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவில் வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கசகசா விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. இதுல இன்னொரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம இந்த குழம்பு குக்கர்ல பண்றதுனால தண்ணி வந்து அளவா சேர்க்கணும். குக்கர்ல வேகிறதுனால வேகிற டைம் வந்து கம்மி, வேகமாவே வெந்துடும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்ப இந்த அளவு கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு.
கடலைப்பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சிட்டோம்னா இந்த குழம்பு வந்து நம்ம ரொம்ப வேகமா பண்ணிடலாம். நான் இந்த குழம்புக்கு கரம் மசாலா தூள் எதுவும் சேர்க்கல. நீங்க சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கங்க. இப்ப இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் காரக்குழம்பு பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1-2 அரைச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். அது தவிர இந்த வெங்காயமும் வேகமா வதங்கிரும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட 3 கலர் கேப்சிகம் வச்சிருக்கேன். கிரீன், ரெட், எல்லோ 3மே சேர்த்து 150 கிராம் இருக்கும். இதை இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கங்க. இந்த மாதிரி வதக்கி நம்ம குழம்பு பண்ணோம்னா குழம்பு நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நீங்க வந்து மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ இந்த உப்பு வந்து சரியா இருக்கும். இப்போ நல்லா மசாலாவோட சேர்த்து பரட்டி விட்டுட்டு இது கூட கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 1/4 கப் தண்ணியில கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்து இது கூட 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும். மற்ற குழம்பு போல இதுக்கு வந்து தண்ணி அதிகமா சேர்த்து கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே குடமிளகாவை வந்து 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிட்டோம். இந்த குடமிளகாய் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அதனால வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கங்க. ரொம்ப நேரம் இந்த கேப்சிகம் வெந்ததுன்னா அதனுடைய கலரும் மாறிடும், டேஸ்டும் நல்லா இருக்காது. இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். கேப்சிகம் வந்து கரெக்டா அதனுடைய கலர் மாறாம வெந்திருக்கு. நல்லா கிரன்ச்சியா இருக்கும் இந்த மாதிரி இருந்தா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இந்த குடமிளகாய் கார குழம்பு இந்த மாதிரி திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான கலர்ஃபுல்லான கேப்சிகம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம பாவக்காயை எண்ணெயிலேயே ஃபர்ஸ்ட் வறுத்து எடுக்க போறோம். அதனால வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். 1/4 கிலோ பெரிய பாவக்காயை வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி நடுவுல உள்ள விதைகளை எல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன்.
இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பாவக்காயை எண்ணெயில சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பாவக்காய் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். இது வந்து நல்ல கிரீனிஷா இருக்கு. இதனுடைய கலர் வந்து ஓரளவு மாறி வர்ற அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம குழம்பு பண்ணோம்னா பாவக்காயில் உள்ள கசப்பு நமக்கு அதிகமாக தெரியாது. சேர்த்த பாவக்காய் எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் வந்து ஓரளவு மாறி வந்திருக்கு. இப்போ இந்த பாவக்காயை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு மீதி உள்ள அதே எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் வெந்தயம் வந்து ஒரு 7-8 சேர்த்துக்கங்க. காரக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து இது கூட 7-8 பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை லைட்டா வதக்கி வச்சுக்கலாம். இப்ப பூண்டு லைட்டா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டா போதும். வெங்காயம் வதங்கி லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு நீங்க சேர்த்தாதான் மிளகாய் தூள்லாம் கருகி போகாம இருக்கும். மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. நான் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 2 பெரிய தக்காளியை வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இந்த மசாலாவோட நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு இருங்க. எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில வதக்கினா பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலேயே இந்த பாவக்காய் வதங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுங்க. ரெண்டு நிமிஷமா மசாலாலேயே பாவக்காய் வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாவக்கால புளிப்பு இருக்குங்கிறதுனால இந்த அளவு புளிக்கரைசல் இதுக்கு சேர்த்தா கரெக்டா இருக்கும். பாவக்காய் கசப்பு தன்மையா இருக்கிறதுனால இதுக்கு புளிக்கரைசல் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நமக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாம குழம்பு நல்லா சுவையா இருக்கும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுல வந்து 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த குழம்பு வந்து திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரளவு திக்காய் வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு ஓரளவு வத்தி கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த குழம்புக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்டா இருக்கும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி கடைசியில நம்ம கொஞ்சமா பொடித்த வெல்லம் சேர்த்தோம்னா இந்த குழம்பு வந்து பாவக்காயோட கசப்பு தன்மையெல்லாம் ஓரளவு நல்லாவே குறைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சு சேர்க்க வேண்டியதில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான பாவக்காய் காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கியோட பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு பண்றதுக்கு 200 கிராம் முள்ளங்கிய தோல் சீவி ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட சேர்க்கறதுக்கு 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம முள்ளங்கிய எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இந்த கடாயில சேர்த்திருக்கேன்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ண முள்ளங்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு இந்த முள்ளங்கியை வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷமாக வதக்கியாச்சு. முள்ளங்கியை மட்டும் வதக்கினா போதும், பட்டாணியை வதக்க வேண்டியதில்லை. இப்போ வதக்கின இந்த முள்ளங்கியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 3/4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 15 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பெரிய பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கீறின பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்து வதக்கினோம்னா முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாமல் நல்லா சுவையாக இருக்கும் குழம்பு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இப்போ இந்த அளவு உப்பு போதும். தேவைப்பட்டால் அப்புறமா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதங்கிடுச்சுன்னா இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கலாம் மசாலாவில். முள்ளங்கியோட பச்சை பட்டாணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்க. மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கங்க. பச்சை பட்டாணியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கின முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க. நல்லா பரட்டிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த முள்ளங்கி பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த அளவு போதும். நம்ம ஆல்ரெடி தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சிட்டு இதை தேங்காய் பாலா நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்டே முள்ளங்கியை வதக்கிட்டதுனால 6 நிமிஷத்துலயே வெந்துருச்சு. அடுத்து இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத அரைச்சு சேர்க்கறதோட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த தேங்காய் பாலோட பச்சை வாசனையும் போய் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முள்ளங்கி பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.